இந்த நாளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு நாள் மட்டுமல்ல, தெய்வீக அருளின் தருணம். இன்று உங்கள் வாழ்க்கையின் புனித அத்தியாயம் தொடங்கும் நாள். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி லிங்காஷ்டகம் மாத சிவராத்திரி வருகிறது. லிங்காஷ்டகம் என்பது சிவனின் 8 லிங்கத்தை குறிக்கும் சொல். இந்த வருடத்தில் வரும் கடைசி மாத சிவராத்திரி என்பதால் அற்புத யோகம் தரும். இந்த நாளில் நான் சொல்வது போல் 3 ரூபாயை வைத்து வழிபாடு செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை உணர்வீர்கள். நீங்கள் என்னுடைய பக்தர் என்றால் பதிவை லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாலை 5 மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் சிவன் லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து சிவன் லிங்கத்தின் பாதத்தில் 3 இலை கொண்ட வில்வ இலையை வைத்து அந்த ஒவ்வொரு இலைகள் மீது 1 ரூபாய் காயின் வைக்க வேண்டும். 3 இலைகள் மீதும் ஒரு காயின் என்று 3 காயின் வைக்க வேண்டும். பின்னர் ஒரு விளக்கு ஏற்றி உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்கள் கஷ்டங்களை வேண்டுங்கள். உங்கள் வீட்டில் லிங்கமில்லை என்றால் சிவன் படத்தின் பாதத்தில் வைத்தும் வணங்கலாம். காயின்கள் இரவு முழுவதும் கடவுளின் பாதத்தில் இருக்க வேண்டும். வில்வ இலை சிவபெருமானின் 3 கண்களாகும். சூரியன் அறிவு, சந்திரன் அமைதி, அக்னி தவம். அன்றிரவு சிவனின் முழு சக்தியும் வில்வ இலைக்குள் வந்தடையும். அப்பொழுது வில்வ இலைக்கு மேல் இருக்கும் காயின் இருக்கும் முழு சக்தி கிடைக்கும். மறுநாள் காலை சிவனை வணங்கி ஒரு காயின் வியாபாரம் நடைபெறும். கல்லாப்பெட்டியில் போட வேண்டும். வியாபாரம் நல்ல நிலைக்கு மாறும். 2வது காயின் மஞ்சள் நிற துணியில் வைத்து கட்டி வீட்டு வாசலில் கட்டுங்கள். எந்த தீய சக்திகளாலும் உள்ளே வர முடியாது. 3வது காயின் உடல் நலம் சரியில்லாத நபருக்கு மஞ்சள் துணி கொண்டு காணிக்கை காட்டுங்கள். உடல் நிலை முழுவதும் சரியாகும். இதுவரை இதை யாரும் சொன்னதில்லை. இது சித்தர்கள் சொன்ன வாக்கு.